ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் தமிழ். குக்கிங் தமிழ் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 1 கப் ரவை வச்சு இந்த மழை டைமில் டீ காஃபிக்கு ரொம்பவே சுட சுட முறுமுறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக முறுமுறுன்னு இருக்கும். அதேமாரி சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஈவினிங் நேரத்தில் டீ டைமில் சீக்கிரமாகவே செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டு கப்புக்கு தண்ணி விட்டு நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெயாக இருந்தாலும் தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தாலும் சரி, எந்த ஆயிலாக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தளன்னு கொதிக்கிற அளவுக்கு விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் 1 கப் ரவா எடுத்திருக்கேன். இதை இதோட ஆட் பண்ணி நல்லா வேக விடலாம். இப்போ இந்த ரவா நல்லா வேகணும். நல்லா வேகிற அளவுக்கு நீங்கள் விடலாம். இப்போ இதை நான் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் கப்பு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கிளாஸ்க்கு எடுத்துருங்க. அதேமாதிரி சின்ன கப்பில் 1 கப்பு ரவா எடுத்திருக்கேன். இந்த ரவாவும் இந்த தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நம்ம ரவாவை நல்லா வேக விடணும். கீழே அடி பிடிக்காமல் நல்லா வேக விடலாம். அந்த நல்லா வேகும்போது ரவா நல்லா சாஃப்டாக ஆகிடும், நல்லா வெந்து. அதே மாதிரி ரவா நல்லா 4 பக்கமும் திரண்டு வர மாதிரி நல்லா வேக விடணும். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது முறுமுறுன்னு டீ டைமில் மழை டைமில் நல்லா முறுமுறுன்னு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் செய்ய அது சீக்கிரமாகவே காலியாகும். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. பாருங்கள், ரவை நல்லா வெந்து வருது. ரவை நல்லா வெந்து நல்லா திரண்டு வர அளவுக்கு நம்ம இதை கிளறிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ரவை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா திரண்டு வர டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது திரண்டு வந்துருச்சுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது கூட கொஞ்சம் சீரகம், அதாவது 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணது, அதேமாதிரி நறுக்கின பச்சை மிளகாய், துருவின இஞ்சி கொஞ்சம், அதேமாதிரி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறிடுங்க. நம்ம ரவை நல்லா வெந்திருக்கிறதுனால நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்காதுன்னு செக் பண்ணிக்கிடுங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் ஒரு சிட்டிகளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு, அதனால் நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டு இதை நம்ம வடையாக தட்டி எடுக்க போகிறோம். அதனால் கைக்கு பதமாக நம்ம பிடிக்கிற அளவுக்கு நல்லா ஆற விட்டுட்டாலே போதும். பாருங்கள், இப்போ எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுடுறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் கை பிடிச்சி பார்த்தாலே உங்களோட கை பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கலாம் 2 கையிலையுமே. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பேப்பரில் கூட, அதாவது
ஆயில் பேப்பரில் வச்சு நீங்கள் தட்டி கூட எடுத்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வடையாக தட்டி எடுத்துக்கலாம். நம்ம மெதுவடை எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி உருண்டை பிடிச்சி நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டு நம்ம எடுத்துருக்க மாவு எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரியே நீங்கள் தட்டி எடுத்துடுங்க. ரொம்பவே ஈஸி தான் இது. நீங்கள் எண்ணெய் கையில் தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் வரும். அப்படி இல்லைன்னா ஆயில் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையில் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உள்ள. நம்ம நார்மலாக உளுந்து வடை எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் தான் வரும். நம்ம உளுந்து இல்லைன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. உளுந்து ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரி மெதுவடை செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரவை வச்சு நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்படி நம்ம எடுத்துருக்க எல்லா மாவையுமே வடை பதத்துக்கு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பொரித்து எடுத்துடலாம். ஒரு கடாயில் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க வடையை வந்து இதில் பொரித்து எடுக்கலாம். இதுக்கு 1 கப் ரவை இருந்தாலே போதும். நார்மலாக வந்து நமக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே நார்மலாக எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். அதேமாதிரி ரவையும் வந்து எப்போவுமே வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான். அதனால் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபியை வந்து நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டீ டைமில் செய்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது யோசிக்கிற டைமில் இதை வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இப்போ இதை வந்து 2 பக்கமே நல்லா ப்ரௌன் நிறமாக மாறுறது அளவுக்கு நல்லா வேக விட்டுடுங்க எண்ணெயிலே. நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ரெசிபி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வருது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் அதாவது உளுந்த வடையா அப்படிங்கிற மெதுவடையா அப்படிங்கிற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் 2 பக்கமும் நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வேக விட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துட்டு இன்னும் இருக்கிற மாவையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி குக்கிங் தமிழ் சேனலில் ரொம்பவே ஈஸியாக வந்து ரவை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.